ரியல் எஸ்டேட் அண்ட் கோல்டு வில் ஆல்வேஸ் டூ வெல் இன் த ஃபியூச்சர். இன்றைக்கி கோல்டு லாஸ்ட் 1.5 இயர்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால நோபடி வில் பிலீவ் தட் கோல்டு கீழே வரும் அப்படிங்கிறத யாரும் நம்ப மாட்டாங்க. பட் கோல்டு வந்து ஹேஸ் இட்ஸ் ஓன் இது. ஏதாவது எந்த ஒரு இதுவுமே வந்து எப்போதுமே மேலே போகுங்கிறது கிடையாது. சேம் திங் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் ரிஸ்கி irrespective ஆஃப் த மார்க்கெட். லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ரிட்டர்ன்ஸ் கம்மி. பட் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து தட் வில் கவர் அப். பட் என்னென்னா லாங் டேர்மில் பார்க்கணும். யூ ஷுட் நாட் லுக் அட் த ஷார்ட் டேர்ம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பிபிஎஃப் டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் ஆர் சேஃப். அதெல்லாம் சேஃபு, பட் இட் வில் நாட் பீட் த இன்ஃப்ளேஷன். ஸோ இது என்ன இமேஜ் இது? ஓகே, இப்படின்னா இது பேஷண்ட் வந்து உயிரோடு இருக்காங்களா செத்து போயிட்டாங்களா? உயிரோடு இருக்காங்களா? பட் நமக்கு தான் அது பிடிக்காதே. ஓகே, நம்ம பணம் போட்டோன்னா எப்படி இருக்கணும்? நேராக இருக்கணும், வாலட்டிலே இருக்கக்கூடாது. கரெக்டாக? ஸோ பட் என்னென்னா வெதர் இட் இஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் நம்ம எல்லாருடைய லைஃப்பும் வந்து அப்படியே ஸ்மூத்தாக இருக்குமா? ஸ்மூத்தாக இருந்தால் என்ன, அதில் என்ன ஃபன்னு? ஒரு சினிமா எடுக்கிறாங்க, அதில் வந்து ஒரு ஹீரோயின் காமிக்கிறான், நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா ஓகேப்பா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. ஓகே, ஏதோ ஒரு வேலை அவங்க ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க, வேலை கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ எல்லாமே டக்குன்னு வந்ததுன்னா அதில் சுவாரஸ்யம் இருக்குமே?